ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சுரேஷ் புக் இல்லையா புத்தா புக் இது ரெண்டுல எது நல்லா இருக்கு? இது ஓரியன்டா நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு சுரேஷோட புக் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழுக்கு மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸ் மேக்ஸுக்கும் நிறைய புக்ஸ் வந்து மார்க்கெட்ல அவங்களோடது அவைலபிளா இருக்குது. இப்போ நமக்கு நியூ சிலபஸ் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழுக்கு அவங்க புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை நிறைய பேர் வாங்கி அதோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அண்ட் புத்தாவோடது ஏன் நமக்கு சுரேஷோட கம்பேர் பண்ணும்போது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சுரேஷ் புக் இதோட அமௌண்ட் வந்து 485 rupees வந்து நமக்கு மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி. இந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் கண்டென்ட் தாண்டி அவுட் சோர்ஸுக்கு நம்ம வந்து இலக்கணம் இப்ப படிச்சே ஆகணும். அழகு நமக்கு 1ல இருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல அழகு 7 மட்டும்தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதாங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகு 1ல இருந்து அழகு 6 நமக்கு இலக்கணம் புக்ல இருக்கிறது மட்டும்தான் கேட்போன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப இலக்கணத்தோட கான்செப்ட் நல்லா தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவுட் சோர்ஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க சுரேஷ் புக் வாங்கி படிச்சு முடிக்கிறதுக்கு 6 மாசம் போதுமான்னு கேட்டா கண்டிப்பா பத்தாது. அந்த அளவுக்கு இது ரொம்பவே பெரிய புக்கா இருக்கு அண்ட் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்கு. ஸ்கிரீன்ல வந்து புக்கை நீங்க பார்க்கல. தட்ஸ் பிகாஸ் நான் வந்து இந்த புக்கை வந்து படிக்கல. என் ஃப்ரெண்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த புக்கை படிச்சு முடிக்க 6 மாசம் பத்தாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அண்ட் அவங்க டாப்பர் குரூப் 4ல வந்து 180+ ஸ்கோர் பண்ணி சர்வீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நான் கான்பிடண்டா சொல்றேன் 6 மாசம் சுரேஷ் புக்கை படிச்சு முடிக்க கண்டிப்பா போதவே போதாது. இப்ப நம்ம புத்தா புக் பத்தி பாத்திரலாம். புத்தா புக் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது 500 ரூபாய் டெலிவரி சார்ஜோட சேர்த்து அவங்க வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி 600 அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டோட்டலா அமௌண்ட் வந்து இருக்குது. இந்த ஒரு புக்ல உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குது. இப்ப 6ல இருந்து 12 நீங்க தமிழ் புக்கு கையில வச்சு மார்க் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சவங்க புத்தா புக்கை வாங்கி உங்களால ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ள ஃபுல் புக்கையுமே ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா புக்ல கொடுத்துருக்க சோர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்பைல் பண்ணி அழகா டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகிற அந்த 7 டாபிக்மே ஒன்னொன்னா கொடுத்து அதுக்கு சப் டாபிக்ஸும் கொடுத்து ரொம்ப நீட்டா கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பா ரொம்ப ஷார்ட் டைம்ல இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுவே உங்களுக்கு சுரேஷ் புக்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது பேலன்ஸா தான் இருக்கு. அவங்க அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கல. எனிவே நீங்க அதை வந்து ஏதாவது வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இருந்தாலும் புக் அப்படின்னு வரும்போது சுரேஷ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்ல அண்ட் புத்தால உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 2 புக்குமே ஹார்ட் காப்பி நான் வாங்கி பார்த்தேன். பார்த்துட்டு தான் இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ பார்க்காம நான் சொல்லல. இந்த 2 புக்கையுமே நான் வந்து பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படிங்கிற கண்டென்ட்லாம் பார்த்தேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து எக்ஸாம் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த 2 புக்கையும் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொன்ன பாயிண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுல அடிஷ்னலா வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தி கீழே கேள்வி பதில் கொடுத்து எழுத சொல்றாங்க அப்படின்னா நம்ம அந்த பத்தியை படிச்சு பார்த்து கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கறத கொடுப்போம்ல. அது எல்லாமே புத்தா புக்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுவே சுரேஷ் புக்ல வந்து ஓனா ஜென்ரலா அவங்களே ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு பெரிய பத்தி கொடுத்துட்டாங்க எக்ஸாம்ல அதை படிச்சு பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை நான் எப்படி போடுறது அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே புத்தா புக்ல வந்து ஸ்கூல் புக் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. சுரேஷ்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எப்படி அதிகமா இருக்கோ அதே மாதிரி புத்தால எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது 2ல தான் கம்பேரிசன். இப்போ நீங்க உங்களுக்கு உண்மையாவே தமிழ்ல 90க்கு மேல வாங்கணும். ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் 2 வந்து அட்டன் பண்ண போறேன். ப்ரிலிம்ஸ்ல ஒரு 90க்கு மேல 95க்கு மேல அதே மாதிரி மெயின்ஸ்ல ஒரு 90க்கு மேல அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்கை பிடிஎஃபா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை நீங்க கடையில கேதர் பண்ணி அதுல நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் கண்டென்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் நீங்க மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப ஸ்கூல் புக் அப்படின்னு வரும்போது வேர் டு ஸ்டடி எல்லா அகாடமிலையும் மேக்ஸிமம் இப்போ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க டாபிக்கா ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணும். அதை படிச்சு முடிச்சு கட்டாயமா நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இலக்கணத்துல 85 கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கும்போது கண்ணில் அப்படியே வெறுமனை பார்த்துட்டு போறதுனால நமக்கு மார்க் வராது.
100% நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இலக்கணத்தில் அதிக மதிப்பெண் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி அழகு 7ல் கொடுத்துருக்க டாபிக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாலுமே நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு அடிஷனல் பாயிண்ட்ஸை வெளியேந்து படிக்கிறது மஸ்ட். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 100க்கு 100 வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டால் எல்லாருமே 100க்கு 100 வாங்கிடுவாங்க. காம்படிஷனை கம்மி பண்ணணும். சில பேர்த்துக்கு மட்டும் தான் வேலை அப்படின்னு வரும்போது கட்டாயமாக கேள்வி வந்து கடினமாக தான் இருக்கும். எவ்வளோதான் பிரமாதமாக படிச்சிருந்தாலும் நம்மளால ஒரு 80 கேள்வி தான் டேட்டா போட முடியும். அதுக்கு அடுத்து போட போகிற ஒரு கேள்வியுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ உங்களை நீங்கள் தனித்துவமாக காட்டிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு படிங்க. அதை நீங்கள் முடிக்காமல் மார்க்கெட்டில் எந்த புக்கும் வாங்காதீங்க. இதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஸ்கூல் புக்கு படிக்காமல் டேரெக்டாக மார்க்கெட்டில் இருக்க புக்கை மட்டும் நம்பி பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு படிக்கிறதுக்கு இறங்குனா வருஷங்கள் வேஸ்ட் ஆகும். மார்க்கெட்டில் இருக்க புக் வந்து படிக்கலாம் எப்போனா ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கு அப்புறம். இது என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்தியன் பாலிட்டி 25 PDF மெட்டீரியல்ஸ் 199 ரூபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட கம்பாரிசன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாம்பிள் டாக்குமெண்ட்டும் இருக்கு. என்னங்கிறத கண்டிப்பாக டெலகிராமை விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.